வணக்கம். படிக்காமல் படிப்பது எப்படி என்பது குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். படிப்பது குறித்தும் நினைவில் வைத்துக் கொள்வது குறித்தும் பல முறை நம்ம இதில் பேசியிருக்கிறோம். மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், தேர்வு நேரத்தில் பதற்றம் இல்லாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், இதை பற்றியெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். படிப்பதை பற்றி பேசுகிற போது 6 விதமான படிகள் இருக்கின்றன அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். முறை படிக்கிறது ஒரு கதை புத்தகத்தை படிக்கிற மாதிரி படிக்கணும். விருப்பத்தோட ஸ்நேகத்தோடு படிக்கணும். ஒரு பதற்றம் இல்லாமல் ஐயோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கணுமே அப்படின்னு நினைக்காம படிக்கணும். அது ரீடிங். 2வது முறை படிக்கும்போது அந்த பாயிண்ட்ஸ் எதை ஞாபகத்தில் வச்சுக்கணுங்கிற அந்த விழிப்புணர்வோடு படிக்கிறது. இது ரிமெம்பரிங். 3வது முறை படித்ததை மூடி வச்சுட்டு சொல்லி பார்க்கறது. இதுதான் ரிகேப்சுலேஷன். அதுக்கப்புறம் அது ஒரு பாயிண்ட்டாக முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் எழுதி பார்க்கறது. இது ரீப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் இந்த ரீப்ரொடக்ட் பண்ணமே அந்த பாயிண்ட்ஸுக்கும் மூலத்தில் இருக்கிற அந்த பிரதிக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏதாவது விட்டுருக்கா பாயிண்ட்டு அப்படின்னு பார்க்குறோம். பார்த்து அதை சரி பண்ணுறோம். இது ரெக்டிஃபிகேஷன். கடைசியாக எல்லாத்தையும் ஒரு தடவை படிக்கிறோம். இது ரிவிஷன். ஸோ ரீடிங், ரிமெம்பரிங், ரிகேப்சுலேஷன், ரீப்ரொடக்ஷன், ரெக்டிஃபிகேஷன், ரிவிஷன். நான் எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே படிக்கிறது நிறுத்திட்டு சும்மா அப்படியே கேஷுவலாக அதை படிப்பேன். ஒரு 4 மணி நேரம் படித்தா போதும் அப்படிங்கிறது. காலையில் ஒன்றுமே படிக்கவே மாட்டேன். பல நேரங்களில் மேடைகளில் குறிப்புகள் இல்லாமல் பேசுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் ரிகேப்சுலேட் பண்ணுவேன். நான் படிக்கிறது ரொம்ப குறைவு. படித்தது 10%. அதை மனசுக்குள்ளே ரிகேப்சுலேட் பண்ணி அது சம்பந்தமான கிளை பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் என்னுடைய மனசில் தயாரிச்சுட்டு போய் பேசுவேன். அதனால தான் குறிப்புகள் இல்லாமல் பேச முடியுது. இந்த ரிகேப்சுலேஷன் எப்படி பண்ணணும், என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ உங்களுக்கு பிப்ரவரி, மார்ச் அதில் நீங்கள் ரிகேப்சுலேட் பண்ணால் போதும். இது வரைக்கும் படித்ததை நல்லா ரிகேப்சுலேட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதிகமான மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற முடியும். இப்போ சாதாரணமாக ஒரு புத்தகத்தை படித்தா கூட நான் என்ன பண்ணுவேன்னா, அதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு முறை நான் ரிகேப்சுலேட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவேன்னா, நண்பர்களோட ஷேர் பண்ணுவேன். நான் படித்தது சில பேரோட ஷேர் பண்ணுவேன். அப்படி ஷேர் பண்ணும்போதே அது மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். இந்த ரிகேப்சுலேட் பண்ணுறதுனால என்னென்னா, எந்தெந்த இடத்துல நமக்கு மறக்குது அப்படின்னு தெரியும். அப்போ அந்த பாயிண்ட்ஸை நம்ம திரும்ப படித்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியும். பல பள்ளிகளுக்கு போகும்போதும் கல்லூரிகளுக்கு போகும்போதும் மாணவர்கள் என்ன கேட்கக்கூடிய கேள்வியை, நாங்கள் நல்லா படிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு மறந்து போகுது ஏன்? சில மாணவர்கள் சொல்லுவாங்க, தேர்வு அறைக்குள்ளே நுழையிற வரைக்கும் எங்களுக்கு நல்லா நினைவில் இருக்குது, ஆனால் தேர்வு அறைக்குள்ளே நுழைந்ததும் மறந்து போகுது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அவங்க சரியாக ரிகேப்சுலேட் பண்ணுறதில்ல. ப்ராப்பராக ரிகேப்சுலேட் பண்ணால் எந்த ஒரு சூழல்லையும் பதற்றமே இல்லாமல் அது வெளிவரும். மறக்கவே மறக்காது. அதனால் என்னென்னா, படித்ததை ரிகேப்சுலேட் பண்ணுவது அவசியம். நம்ம படிக்கும் போதே பாயிண்ட்ஸாக நோட் பண்ணி படிக்கிறது ஒரு விதமான ரிகேப்சுலேஷன். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு புத்தகத்தை படிக்கும்போது முக்கியமான லைன்ஸ் எல்லாம் நான் அண்டர்லைன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அதை மறுபடியும் அந்த சாப்டர் முடிஞ்சோடனே ஒரு முறை அந்த பாயிண்ட்ஸை பார்ப்பேன். இது என்னென்னா, மனசில் எப்போவுமே தங்கி நிற்பதற்கான ஒரு காரணமாக இருக்கும். அதனால் ரிகேப்சுலேட் பண்ணுறதுங்கிறது என்னென்னா, ரிவ்யூவிங். ஒரு தடவை நாம் என்ன படிச்சிருக்கோங்கிறத ரிவ்யூ பண்ணுறது. அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணுறது, சம்மரைசிங். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை அந்த மெயின் பாயிண்ட்ஸை பார்க்குறது, ரீவிசிட்டிங். அதனால் ரிவ்யூவிங், சம்மரைசிங் அண்ட் ரீவிசிட்டிங். இது நம்ம செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ரிகேப்சுலேட் பண்ணுறது எப்படி பண்ணுறது, ஏது பண்ணுறது அப்படின்னா, இப்போ 1 மணி நேரம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் உடனே நீங்கள் ரிகேப்சுலேட் பண்ணணும். நீங்கள் படித்ததெல்லாம், அதாவது ஒரு மெயின் பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ரிகேப்சுலேட் பண்ணால் போதும். ஏன்னா அந்த மெயின் பாயிண்ட்லேருந்து மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் டெடியூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எது மெயின் பாயிண்ட்டோ அதை மட்டும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ரிகேப்சுலேட் பண்ணணும். சில பேர் பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நடந்து ரிகேப்சுலேட் பண்ணுவாங்க. அப்படி ரிகேப்சுலேட் பண்ணும்போது என்னென்னா, அந்த ஒட்டுமொத்த லெசனுமே அவங்க மனசில் ஆழமாக பதிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நம்ம பிரெயினில் அது போய் ஆழமாக பதிஞ்சிடும். அதனால் என்னென்னா, நமக்கு எந்த ஒரு காரணத்துலேயும் மறக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்னொன்று என்னென்னா, இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி இருக்கும். இந்த ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து இது லாங் டேர்ம் மெமரிக்காக போகும். நீங்கள் ஒரு 4 நண்பர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் படித்ததெல்லாம் நீங்கள் ரிகேப்சுலேட் பண்ணி மாறி சொன்னீங்கன்னா, அது மாதிரி எப்போதுமே நினைவில் இருக்கிறது வேறு எதுவுமே இருக்காது. அதனால தான் நீங்கள் படிச்சிடணும். படிச்சுட்டு 1 மணி நேரம் அன்றைக்கி இந்த சப்ஜெக்ட் நீயும் படி, நானும் படிக்கிறேன், 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு 1 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா, அப்போ என்னென்னா, அது மறக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இன்னொன்று என்னென்னா, அது உங்களுடைய மெமரியை ஸ்ட்ரென்தன் பண்ணும்.
மேல் மனசில் இருக்கிறத ஆழ் மனசுக்கு கொண்டு போகிறதுக்கு, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு போயிடும். அதுக்கு இந்த ரிகாப்சுலேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். பெரிய பெரிய மனிதர்கள்லாம் கூட அவங்க மேடையில் பேசுவதற்கு என்ன அப்படிங்கிறது ரிகாப்சுலேட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெயகாந்தன் ஒரு சபையில் பேசணுன்னா தன்னுடைய நண்பர்கள்ட்ட என்னென்ன பேச போகிறோங்கிறதெல்லாம் சொல்லுவார். மாலை நேரத்தில் அப்படியே பேசுவார். அப்படி பேசுகிறது மூலம் என்ன பண்ணுறாருன்னா, அவர் என்ன பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு ரிஹர்சல் பண்ணிக்குவார். அதனால் இது உங்களுக்கு மெமரியை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதே நேரத்தில் உங்கள் பாடத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உதவும். நீங்கள் ரிகாப்சுலேட் பண்ண தான் ஆழமாக புரிய ஆரம்பிக்கும். அப்படி ஆழமாக புரியும் போது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, ரிட்டென்ஷன், ரீகால், இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று. படித்தது உங்கள் மனசுலேயே தங்கிறது ரிட்டென்ஷன். அப்படி தங்கினாலும் அது தேவையான போது வெளிப்படுத்துறது ரீகால். நம்ம மைண்டே ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிரச்சனையை பற்றி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ராப்ளத்தை பற்றி படிக்கிறீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு அல்சைமர் பற்றி படிக்கிறீங்கன்னா, அல்சைமரை பற்றி நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ, டெமென்ஷியாவை பற்றி என்னென்ன படிச்சிங்களோ, அதெல்லாமே உங்களுக்கு அப்படியே பிரெயினில் அப்படியே வரும். ஒரு கம்ப்யூட்டரில் சார்ட் அப்படின்னு போட்டால் எப்படி வருதோ அந்த மாதிரி வரும். அதுக்கு நம்ம பிரெயினை ட்ரெயின் பண்ண முடியும். ஆனால் ரிட்டென்ஷன் பண்ணலன்னா ரீகால் பண்ண முடியாது. படிக்கும்போதே அதை மூளையில் தங்க வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 விதமான அம்னீஷியா சைக்காலஜியில் சொல்லுவாங்க. நிறைய அம்னீஷியா இருக்குது. அதில் ஒன்று ரிட்டென்ஷன் அம்னீஷியா, இன்னொன்று ரீகால் அம்னீஷியா. மனசுலேயே தங்காமல் இருந்துட்டால் உங்களால் ரீகால் பண்ணவே முடியாது. அப்போ மனசுலேயே தங்கணும்னா அதுக்கு இந்த ரிகாப்சுலேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளவு தூரம் ரிகாப்சுலேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் அது மனசில் ஆழமாக தங்கும். அதனால் என்னென்னா, டக்குன்னு அதை எப்போ வேணும்னா ரீகால் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நான் பரீட்சை ஹாலுக்குள்ளே போகிற வரைக்கும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது, ஆனால் அங்கே போன உடனே பதற்றத்தில் மறந்து போகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ரீகால் பிரச்சனை இருக்குது. இந்த ரீகால் அம்னீஷியா. அவங்க தான் என்னென்னா, பரீட்சை ஹாலிலேருந்து வந்த உடனே அது எல்லாம் நான் ஐயோ இதை விட்டுட்டேனே, ஐயோ இதை விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒருத்தர் என்ன எழுதினார்னா, நான் ஒவ்வொரு முறை பேசுகிற போதும் 4 விதமான உரைகளை ஆற்றுகிறேன். என்ன 4 விதமான உரைனா, நான் தயாரித்த உரை 1, 2வது நான் மேடையில் பேசுகிற உரை 1, திரும்பி வரும்போது ஐயோ இதெல்லாம் விட்டுட்டோமே, இதெல்லாம் பேசியிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறது, அது 3வது உரை. 4வது என்னென்னா, அடுத்த நாள் செய்தித்தாள்களில் வர உரை. இது பேசுகிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல படித்தேன். அந்த மாதிரி என்னென்னாக்கா, இந்த ரீகால் அம்னீஷியா ஏன் வருதுன்னா, ரிகாப்சுலேஷன் ப்ராப்பராக பண்ணாதனால தான். நீங்கள் அதை ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட பதற்றம் இல்லாமல் அந்த ஆன்சர் உங்கள் முன்னாடி அப்படியே ஸ்க்ரீனில் ஓடுற மாதிரி வரும். இப்போ 10 பாயிண்ட்னா 1, 2, 3, 4 நீங்கள் எப்படி பேப்பரில் எழுதியிருக்கீங்களோ, எப்போவுமே நீங்கள் புக்கில் இருந்து படித்தா கூட அதை ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு 4 புக்ஸை வச்சு படிச்சிங்கன்னா கூட அந்த 4ஐயும் நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக எடுத்துட்டிங்கன்னா அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் எப்படி இருக்கோ அப்படியே உங்கள் மனசில் வரும். அதுக்கு காரணம் உங்களுடைய ரிகாப்சுலேஷன். பொதுவாகவே மறதியில் என்னன்னாக்கா, புதுசாக ஒன்று படித்த உடனே பழசெல்லாம் மறந்த மாதிரி இருக்கும். கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, உடனே ஏற்கனவே ஃபிசிக்ஸ் படித்ததெல்லாம் மறந்த மாதிரி இருக்கும். இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது? அதுக்கு தான் ரிகாப்சுலேஷன் அதிகம். இப்போ நீங்கள் கொஞ்சம் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, பாட்டனி படிக்கிறீங்க, ஜுவாலஜி படிக்கிறீங்க, ஒன்றையே தொடர்ந்து படிக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுடைய பிரெயினுடைய கெப்பாசிட்டி சேச்சுரேஷன் ஆகாமல் இருக்கணும்னா பாடங்களை மாறி மாறி படிச்சிங்கன்னா நிறையா அப்சார்ப் ஆகும். அப்போ அன்றைக்கி நைட்டு கெமிஸ்ட்ரியில் என்ன படித்தோம், ஃபிசிக்ஸில் என்ன படித்தோம், பயாலஜியில் என்ன படித்தோம் அப்படிங்கிறத நீங்கள் ரீகேப்சுலேட் பண்ணிங்கன்னா புதுசாக படித்ததுனால பழசு மறக்கிற அந்த விபத்து நடக்காமல் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக படித்தா பழசு மறக்கும், அல்லது பழசு ஞாபகத்தில் இருக்கும், புதுசு மறந்துடும். இந்த 2 பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்கு ரீகேப்சுலேஷன் ரொம்ப உதவியாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, எப்படி ரீகேப்சுலேட் பண்ணுவேன்னா, 1 மணி நேரம் படித்தா அதை 10 நிமிஷம் நான் ரெடியூஸ் பண்ணுவேன். அந்த கீ பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துக்குவேன். 20-30 பக்கம் இருக்கிறது ஒரே பேஜ், அந்த ஒரு பேஜ்லேயே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துடும். அந்த பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் படிப்பேன். இப்போ எக்ஸாம் டைமில் பார்க்கும்போது முதல் நாள் அன்றைக்கி எனக்கு மொத்தமே ஒரு 40 பேஜ் இருக்கும், அவ்வளோதான். அந்த 40 பேஜ் அப்படியே புரட்டினா போதும், எல்லா ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி படிக்கிறதுனால தான் ஜென்ரல் புக்ஸை படிக்கும்போதும் அது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ ரிகாப்சுலேஷனுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, எந்த மெத்தடை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 மெத்தட் நான் சொல்கிறேன், எது நல்லதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் சூட்டபுளாக இருக்கும். ஒன்று என்னன்னாக்கா, ஆக்டிவ் ரிகாப்சுலேஷன். ஆக்டிவ் ரிகாப்சுலேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சாப்டரை படிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த சாப்டரை முழுமையாக ரீகேப்சுலேட் பண்ணுறது. 5 பக்கமோ 6 பக்கமோ ஒரு சாப்டர் இருக்குன்னா படித்து முடிச்சுட்டு அப்படியே ரீகேப்சுலேட் பண்ணுறது. அந்த என்னென்ன சொல்லியிருக்காங்க டாபிக் வைஸ் நம்ம ரீகேப்சுலேட் பண்ணுறது, இது ஒரு வகை. 2வது ஸ்பேஸ்டு ரிகாப்சுலேஷன். ஸ்பேஸ்டு ரிகாப்சுலேஷன் என்னன்னாக்கா, ஒன்று அன்னைக்கே
இன்றைக்கி நம்ம படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிச்சிட்டோம், ஃபிசிக்ஸ் படிச்சிட்டோம்னா அன்றைக்கி நைட்டு உட்காந்து அதை ரீகேப்சுலேட் பண்ணுறது என்னென்ன படிச்சிருக்கோமோ இது ஒன்று. 24 மணி நேரம் கழித்து மறுபடியும் ஒரு முறை ரீகேப்சுலேட் பண்ணுறது. இப்போ என்னென்னா எது மறக்குதோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணிடுவோம். மூன்றாவது 3வது நாள்லேருந்து 7வது நாளுக்குள்ளே ஒரு முறை ரீகேப்சுலேட் பண்ணுறது. இது 3வது முறையாக நம்ம ரீகேப்சுலேட் பண்ணுறோம். அடுத்தது 21 நாள்லேருந்து 30வது நாளுக்குள்ளே இன்னொரு முறை ரீகேப்சுலேட் பண்ணுறோம். இந்த 4 வகையில் நீங்கள் ரீகேப்சுலேட் பண்ணிங்கன்னா ஆயுஸ் ஃபுல்லாக உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இது ஸ்பேஸ்ட். மூன்றாவது என்னென்னா ஃபெய்ன்மென்ட் டெக்னிக் அப்படிங்கிறது. ஃபெய்ன்மென்ட் டெக்னிக்ங்கிறது என்னென்னா ஒரு சாப்டர் படிச்சுட்டு குழந்தைக்கு ஒரு டீச்சர் சொல்கிற மாதிரி நம்ம சொல்லணும் படித்ததை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா என்ன கேப்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு முறை ரிவைஸ் பண்ணணும். இது ஃபெய்ன்மென்ட் டெக்னிக் அப்படிங்கிறது. 4வது 1 பேஜ் சம்மரி மெத்தட்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ ஒரு சாப்டர் படிக்கிறீங்க, அதை ஒரே ஒரு பேஜுக்குள்ளே சுருக்கிக்கிறது முக்கியமான பாயிண்ட்ஸ். இதை நான் என்ன சொல்லுவேன்னா அப்ஸ்ட்ராக்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் 10 சோர்ஸ்லேருந்து எடுத்து ஒரு நோட்ஸ் தயார் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு ஜென்ரலான ஒரு இஷ்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இஷ்யூவை பற்றி நீங்கள் நோட்ஸ் தயாரிக்கிறீங்க. ஒன்று புக்ஸு, இன்னொரு ஃபாரின் ஆத்தர்ஸினுடைய புக்ஸ்லேருந்து தயாரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜேர்னல்ஸ்லேருந்து தயாரிக்கிறீங்க, அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து தயாரிக்கிறீங்க. இந்த மாதிரி பல்வேறு சோர்ஸஸ்லேருந்து நீங்கள் தயாரிக்கும் போது அது இவ்வளோ பெரிய பல்கான ஒரு நோட்ஸாக வரும். இப்போ இது எல்லாத்தையுமே அப்ஸ்ட்ராக்ட் நோட்ஸாக ஒரே பேஜில் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கிறது. இப்போ இந்த ஒரு பேஜ் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு பேஜை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லாமே ஞாபகத்தில் வரும். இது 1 பேஜ் சம்மரி மெத்தட். இன்னொன்று என்னென்னா மைண்ட் மேப்பிங். ஒரு சென்ட்ரல் கான்செப்டை மட்டும் நம்ம ரீகேப்சுலேட் பண்ணிவிட்டு அதிலேருந்து இந்த பிரான்ச்சஸ் எப்படிலாம் வருங்கிறத ஒரு மைண்டில் ஒரு டயக்ராம் மாதிரி மேப்பிங் பண்ணிக்கிறது. அது ஒரு வகையான மெத்தட். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒரு 10 நிமிஷம் ரீகேப்சுலேட் பண்ணிக்கிட்டே வருது. ஒவ்வொன்றையும் கன்சாலிடேட் பண்ணி அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிட்டே வருது. இன்னொரு விதமான மெத்தட் ஃப்ளாஷ் கார்டு மெத்தடுங்கிறது ஒன்று இருக்குது. அது எப்படின்னா ஒரு பக்கம் கொஷின், இன்னொரு பக்கம் ஆன்சர். இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸில் எழுதிக்கிறது. அந்த ஃப்ளாஷ் கார்டை மட்டும் பார்த்தா போதும். இது ஒரு விதமான ரீகேப்சுலேஷன். அதனால் படிப்பதில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அந்த ரீகேப்சுலேஷன் பண்ணுறது திரும்ப திரும்ப சொல்லி பார்ப்பது மிகவும் அவசியம். அது படித்ததை ஆழப்படுத்தும், படித்ததை திடப்படுத்தும், தேர்வில் உங்கள் வெற்றியை உறுதிப்படுத்தும். எனவே நீங்கள் எவ்வளவு தூரம் அதை திரும்ப சொல்லி பார்க்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள் என்பதை மனத்தில் வைத்துக்கொண்டு இப்போது இந்த இறுதி காலகட்டத்தில் இருக்கின்ற நீங்கள் நன்றாக படித்து உங்கள் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.